Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் CTET ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம் அண்டு அதுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை வித்தவுட் எனி காஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு அண்டு டெஸ்ட் பேட்சில் இல்லாத டீச்சர்ஸுமே ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும், நாங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ இதை ட்ரைவ் லிங்க்கில் அந்த ஃபைலோட ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணல, அதுக்காக தான் நம்ம வாட்ஸ்அப்லேயே கொடுக்குறோம். ஸோ தேவையானவங்க நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 9894955307 அப்படின்ற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த CTET எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸு அனுப்புவாங்க. ஓகே, இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபோ இது. அதாவது லாஸ்ட் மந்த் செப்டம்பர் பார்த்திங்கன்னா 17th ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16th அக்டோபர் வரைக்கும். லாஸ்ட் டேட் ஃபீஸ் சப்மிஷன் பார்த்திங்கன்னா அதுவும் அக்டோபர் 16th. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்டு ஸ்கெடியூல் இன்ஃபோவை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 எக்ஸாமுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் நடக்குது. அதாவது டிசம்பர் 15th 2024 மார்னிங் பார்த்திங்கன்னா பேப்பர் 2வும் ஈவினிங் பேப்பர் 1ம் நடக்குது. 2 எக்ஸாமுமே 2.5 hours டியூரேஷனில் நடக்குது. அதாவது 9:30 12 noon வரைக்கும், 2:30 PM 5 PM வரைக்கும் ஆஃப்டர்நூன் நடக்குது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா CBT மோடில் தான் நடக்கும். ஓகே, எப்படி நமக்கு ஸ்டேட் வைஸ் டெட்டு கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மோடு தான் உங்களுக்கு சென்ட்ரல் டெட்டுமே. அதாவது பேப்பர் 1 பார்த்திங்கன்னா கிளாஸஸ் 1st to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஸ்டேஜ். அதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அஃப்கோர்ஸ் நம்மளோட சைக்காலஜி, அதில் 30 MCQs, அதே மாதிரி மேக்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு அண்டு லாங்குவேஜ் 1. இதில் மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லாங்குவேஜ் 1 நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷா தமிழா அப்படின்னா, அதாவது நம்ம ஸ்டேட்டை ரிலேட் பண்ணி இங்கிலீஷ் ஆர் தமிழ் அதுதானே நமக்கு லாங்குவேஜ் 1 வரும். அது உங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். அதாவது நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் தமிழ் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், உருது, வாட் எவர் இட் இஸ் அப்ளிகபிள் த்ரூ அவுட் இந்தியா. CTET அப்படின்றதுனால இந்த இடத்துல மட்டும் நீங்கள் லாங்குவேஜ் 1ன்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணி செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் லாங்குவேஜ் 2 கம்பல்சரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண்களுக்கு நமக்கு எக்ஸாம் நடக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்கும். அஃப்கோர்ஸ் தமிழ் பார்த்திங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த 30 கேள்விகள். இதை நீங்கள் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வரும். அண்ட் தென் பேப்பர் 2 ஃபார் கிளாஸஸ் 6th to 8th. இதுலேயும் பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ். எப்படி நமக்கு இங்கே TNTETல நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஆர் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சோஷியல் ஸ்டடீஸு. இங்கே எப்படி நமக்கு கவர் ஆகுது, சோஷியலில் எல்லா பார்ட்டுமே 60 மார்க்ஸுக்கு, அதே மாதிரி தான் CTETலேயுமே. அண்டு லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 இதுவுமே 150 மதிப்பெண்களுக்கு நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான புக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா NCERT புக்ஸ். எப்படி ஸ்டேட் கவுன்சிலுக்கு நம்ம SCERT படிக்கிறோமோ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்கிறோமோ, அதே மாதிரி NCERT புக்ஸு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் CTETை பொறுத்த வரைக்கும். ஆனால் தமிழ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட் போர்டு புக்கே தான் இதுக்குமே அப்ளிகபிள் ஆகும். அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தமிழ் இப்போது ஃபஸ்ட் லாங்குவேஜாக இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் இப்போ நம்ம ஸ்டேட் போர்ட் படிக்கிறோம் இல்லைங்களா, 1st to 10th வரைக்கும், அதாவது தமிழ் புக்கு நம்ம புக்கே தான் NCERTமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்லேயுமே அவங்களோட லாங்குவேஜ் புக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லாங்குவேஜுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நம்மளோட தமிழ் புக்கு தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா
கேட்டகரி வைஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் ஓபிசி கேடரில் இருக்கிறவங்க பேப்பர் 1 ஆர் 2 எதுவாக இருந்தாலும் 1000 rupees. இதே வந்து போத் பேப்பர் 1 and 2 நான் அப்ளிகபிள், ஐ எம் எலிஜிபிள், நான் 2 பேப்பருமே எழுதணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 1200 மட்டுமே நீங்கள் வந்து பே பண்ணால் போதுமானது. சப்போஸ் எஸ்சி எஸ்டி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா பேப்பர் 1 ஆர் 2 இதுக்கு வந்து 500 rupees பே பண்ணால் போதுமானது. இஃப் சப்போஸ் நீங்கள் 2 பேப்பருமே நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டிசேபிள்டு கேண்டிடேட்ஸு டோட்டலாகவே 600 பே பண்ணால் போதுமானது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிடெட் ரிலேட்டடான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸு. அண்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 9894955307 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். All the very best for your preparations and also for your examinations on behalf of CNR English Academy. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.